இன்றைக்கி நம்ம தியானித்து புரிஞ்சிக்க போகிற வேத வசனம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சங்கீதம் 1 அதிகாரம் 1 வசனம். துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளின் வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இதுதான் முதல் வசனம். துன்மார்கர் நமக்கு பிரியமில்லாத ஆலோசனை சொல்லுவாங்க. நம்ம நேசிக்கிறவங்க நமக்கு சரியான ஆலோசனை கொடுப்பாங்க. நம்ம ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கார். அவருடைய ஆலோசனை நம்ம கேட்கணும். நம்ம வெறுக்கிறவங்க, நம்ம பகைக்கிறவங்க ஆலோசனை, நம்ம நல்லவங்க போல நடித்து நம்ம ஏமாத்துறவங்க ஆலோசனை நம்ம எடுக்கக்கூடாது. இதுதான் துன்மார்க்க ஆலோசனை நடவாமலும். அடுத்து, பாவிகளின் வழியில் நில்லாமலும். பாவிகள் வழி நிற்கிறதுனாக்கா அவங்க போகிற வழி நடுவில் நம்ம நிற்கிறதில்ல. அவங்க வழி சரியான வழி இல்லை, அவங்க சரியான வழியில் போகலை. அதனால் நம்ம ஆண்டவரோட வழியில் நம்ம போகிறோம். நானே வழி சத்தியம் ஜீவன் சொல்கிறார். அப்போது ஆண்டவர் வழியை நம்ம பின்பற்றும் போது நம்ம அவங்க சரியானது தப்புன்னு சொல்லுவாங்க, நம்ம தப்புன்னு சொல்ல அவங்க சரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பாவமான வழிகளில் நம்ம போகக்கூடாது. அவங்க கூட பழகும்போது நம்ம அந்த பழக்கம் நமக்கு ஒரு உதாரணத்துக்கு போனீங்கன்னாக்கா, ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க. ஒரு அரை மணி நேரம் உள்ள மீன் மார்க்கெட்டில் உள்ளே இருந்து வீட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் சட்டையில் மீன் வாடை இருக்கும். அதே மாதிரி காப்பி கொட்டை வறுத்து அரைக்கிற கடை முன்னாடி இருந்தது, இப்போ இல்லை. அந்த மாதிரி கடைகளை போயிருந்தால் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து வறுத்து அரைச்சி கொண்டு வரும்போது வீட்டுக்கு பார்த்தா உங்கள் சட்டையில் அந்த காப்பி கொட்டை வாடை இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு என்ன சொல்கிறது பழமொழி இருக்குது பாருங்கள், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். அப்போது அந்த நார் பூவோடு சேரும்போது அந்த வாடை நம்ம நல்லவங்களோடு சேரும்போது நம்ம எண்ணங்கள் நல்லாயிருக்கும். இதுதான் பாவையின் வழி நிற்க வேணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறது. அடுத்து பாருங்கள், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பரியாசக்காரன் நம்ம நினச்சிக்கிறோம், கிண்டல் பண்ணுறவங்க கேலி பண்ணுறவங்க பரியாசம் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 21:24 சொல்லுது, அதாவது பரியாசக்காரனா இடும்புள்ளவன் அகங்காரம் உள்ளவன் பரியாசக்காரன் சொல்லுது. அப்போ அது நம்ம வேதம் வாசிக்கும்போது ஒவ்வொரு கேள்வி ஒரு சந்தேகம் தான் எழுதி வச்சுங்க, அதுக்கான விடை அந்த வேத பகுதியிலேயே அந்த பைபிள்லேயே இருக்குது. நம்ம தேடி வாசிக்கணும். கர்த்தரோட வசனம் ஜோடில்லாது இராது, கர்த்தரோட வசனத்தை தேடி வாசிங்க அப்படி சொல்லி வசனம் சொல்லுது. நம்ம வாசிக்கும்பொழுது ஒரு பேப்பர் வச்சுங்க, உங்களுக்கு வர சந்தேகம் கேள்வி எழுதி வச்சுங்க, அதுக்கான விடை இன்னொரு பகுதியில் கண்டிப்பாக இருக்கும். வேதத்தை நீங்கள் முழுசாக வாசிக்கும்போது கண்டிப்பாக அதுக்குள்ளே விடை இருக்கும். இப்போது பாருங்கள், இப்போ வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 24 வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னாக்கா, அகங்காரமும் இடும்பு உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர், அவன் அகந்தையான சினத்தோடையே நடக்கிறான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதாவது பரியாசக்காரனாக்கா இருமாப்பு, அகந்த, தலகனம், நான் தான் பெரியவன், மற்றவங்களாம் தாழ்ந்த ஒரு மேட்டிமை. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பெருமை உள்ளவருக்கு எழுத்து நிற்கணும் வசனம் சொல்லுது இல்லையா? அந்த மாதிரி அந்த மேட்டிமை உள்ளவருக்கு மத்தியில் நம்ம இருக்கும்போது நமக்கும் அதே சிந்தை வந்துடும். ஆண்டவர் என்ன பண்ணுற, தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிற வசனம் சொல்லுது. அப்போது நம்ம ஆண்டவரோட தாழ்மை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வேத சொல்லுது இல்லையா? அது பார்த்து ஆண்டவர் போல் நம்ம தாழ்மையாக இருக்கும்போது நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் கொடுக்கறது அதிக நிச்சயம். இன்றைக்கி பார்த்த வசனங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தான்றது கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கருத்துக்கள் தெரிவிங்க, ஆலோசனை தான் தெரிவிங்க. இதே மாதிரி இன்னொரு வசனத்தோடு இன்னொரு நாள் சந்திக்கலாம். தேவநாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.